ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், மினி ஆக்ஷன் தான் டிசம்பர் 16 ஸ்டார்ட் ஆகும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட் எல்லாரும் கொடுத்தாச்சு. இனிமேல் எல்லாம் பேப்பர் பேனை வச்சுட்டு யார் எடுக்கலாம் எடுக்க வேண்டாம் பிளானிங்கில் இருப்பாங்க. நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதோ சொல்லிட்டே இருப்போம். சரி, உன் பங்குக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்பீங்க. ராசல் தம்மாசல் அவர் தான். சர்ப்ரைசிங்லி கேகேஆர் அவர் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்போதைக்கு அவங்ககிட்ட ஒன்லி கான்ட்ரிபியூஷன் பெரிய பிளேயராக சுனில் நாராயண் மட்டும் தான் இருக்காரு. சுனில் நாராயண் ரசலில் வந்து டேண்டமாக விளையாண்டாங்க. 4 ஓவர் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், ஒன்றும் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். பட் இப்போவும் 64 கோடி இருக்குது கேகேஆர்கிட்ட. ரசலில் வந்து ஐ திங்க் 18 கோடிக்கு போனான்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம். ரீட்டைனிங் ஆகும்போது ரீட்டைன் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரீட்டைனாக. அண்ட் அவர் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அவர் ரெக்கார்டே பாருங்களேன். கேகேஆருக்கு 139 மேட்ச் விளையாடிருக்காரு, 2658 ரன்னு, ஆவரேஜ் ஆஃப் 28.58. எல்லாத்துக்கும் மேலே ஸ்ட்ரைக் ரேட் 175.09. எஸ், 120, 115 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது இது. அது இல்லாமல் 1350 அடிச்சிருக்காரு. அவரோட ஐஎஸ் ஸ்கோர் 88. பேட்டிங் மட்டும் போதாதுன்னு போலிங்லேயும் 124 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் ஆஃப் 938. ஷார்ட் ரன் அப்பில் வந்து குட் லென்த்தில் பால் ரைஸ் பண்ண வரீங்களா, அது விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டாக மூக்கு பக்கத்தில் ஜிங்க்னு இப்படி போகும் பால். ஸோ அவரோட ஷோல்டர் பவர் அப்படி. அதே மாதிரி சிக்ஸ் எல்லாம் ஈடன் கார்டில் பெரிய பெரிய சிக்ஸு தான். அதெல்லாம் 100 மீட்டர், இந்த 65, 70லாம் நம்பிக்கை இல்லை அவருக்கு. விசிட் ஆனாலே அது 120 போகும்போது. இப்போ யார் தான் எடுக்க போகிறாங்க? 10 டீம் எடுக்க ஆசை தான் போடுவாங்க. பட் காசு வேணும்ல. என் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி 15 கோடிக்கு மேலே ஒரு கன்ஃபார்மாக போவார் மினிமம். அப்போ யார் இவர் அஃபோர்ட் பண்ண முடியும்? 3 டீம் அஃபோர்ட் பண்ண முடியும். கேகேஆர் 64 கோடி வச்சுருக்காங்க. அவங்க போவாங்களா? டவுட்ஃபுல் தான் பிட்டிங்க்கு. ஏன்னா அப்படின்னா எதுக்கு அவர் ரிலீஸ் பண்ணணும்? ஏன் மூக்கை எப்படி தோணணும் சுற்றி? ரிலீஸே பண்ணி விட்டாங்க இல்லையா? வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலையான ஒரு அர்த்தம் இருக்குது. 23 கோடி சம்திங், அந்தளவுக்கு அவர் ஃபஸ்ட்டு ஒர்த்து கிடையாது. பட் ரசலை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து கம்மி ரேட்டில் எடுக்கிறாங்கன்னே வச்சுப்போமே. அவர் ரசலோட கம்மி ரேட்டை இன்னொரு டீமில் போய் நீங்கள் விளையாடிடலாம். அதே டீமில் போய் கம்மி ரேட்டில் விளையாடும் போது இவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் பிளேயரு அவருக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அப்படி நடக்காது. அப்படியே நடந்தால் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆனால் இந்த இப்போ 2 டீம் சொல்ல போகிறேன். இவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக அவருக்கு போட்டி போடுவாங்க. சொல்லணும். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக பீட் பண்ணுவாங்க. ரிலீஸ்டு முகமது ஷமியை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அவர் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு போயிட்டார் ட்ரேடரில். அண்ட் கோர் அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. 2024 எடிஷனில் ரன்னர் அப் ஃபைனல் விளாண்டாங்க. போன வருஷம் குவாலிஃபை ஆகலை. பட் பிக் ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு டாப் ஆர்டர் தான். ஃபியர்லெஸ் கிரிக்கெட், அட்டாக்கிங் கிரிக்கெட், என்ன வேணும் போடுங்க. டமால் டுமில் கிரிக்கெட் எதுவாக இருந்தாலும் இவங்க தான் டாப் ஆர்டர். இவங்களுக்கு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் அது ரொம்ப முக்கியம். பவர் பிளேலேயே 100க்கு மேலே அடிச்சு கொடுத்துருவாங்க. அதை நீ வச்சுக்கோ. பாக்கி 14 ஓவர் என்ன பண்ணுவோம் பண்ணிங்கன்னு. அதனால தான் சம்டைம் உங்கள் ஸ்கோர்லாம் 270, 260லாம் போச்சு 21 மேட்சில். அண்ட் பேசிக்கலி ஹைதராபாத் பிச் வந்து கம்ப்ளீட்டாக பேட்டிங் பிச்சு. அந்த கிரவுண்ட் விட்டு வெளில வரும்போது எல்லாமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவங்க ஸ்கோரில். ஏன் இவனும் ஃபைனலில் தோத்தாங்களே 2024. ஜெயபாக்கு நம்ம பிச்சு தான். பட் அதில் யாருமே நடராஜன் மட்டும் தான் நினைக்கிறேன் அந்த சீசனு. பட் அந்த விக்கெட் நாட் சூட். 250 அடிக்க முடியாது இந்த பிச்சில். அதனால் அவர் அந்த இதில் ஜெயிக்க முடியும் அவங்களால ஃபைனல். ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பனர். ஆனால் கண்டிப்பாக இஷ்யூ இருக்குது. மிடில் ஆர்டரில் எப்போதுமே உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். நான் டாப் 4 பர்ஃபார்ம் பண்ணாலும் 5, 6, 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து என்ட்ரிச் கிளாஸன் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு. ஆனால் போன சீசன் இஷான் கிஷன் ஆகட்டும், அங்கித் வர்மா, இவங்க 2 பேரும் வந்தாங்க நடுவில். அவ்வளோ ஒன்றும் ஸ்கோர் பண்ணல. நத்திங் மச். மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டு மேலே அபிஷேக் சர்மா, டிராவல்ஸ் ஹெட் கிளாஸ் அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் இல்லை. அந்தளவுக்கு பெரிய பெரிய ஸ்கோரும் பண்ண முடியல. இப்போ டெஃபினட்டாக அந்த இடத்துல ஒரு பெரிய வேகன்சி இருக்குது, பெரிய ஹோல் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல தான் ரசல் வர்றார். ரசல் த மாசல் நீடட். அவர் போய் அவரை உட்கார வச்சிடலாம். அவர் ஃபினிஷராக வச்சுக்கலாம். இல்லை 12th ஓவருக்கு அப்புறம் எப்போ வேணால் நீங்கள் அனுப்பலாம். அது 1 டவுனோ 2 டவுனோ 8 டவுன் என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டோம். பர்ஸ் வேறு அவங்ககிட்ட 25 கோடி இருக்குது ஆல்ரெடி. டெஃபினெட்லி அவங்க ஆப்ஷனில் டார்கெட் பண்ணுவாங்க. ரைட். சரி, இன்னொரு தடவை யாருப்பா? கண்டிப்பாக சிஎஸ்கே தான். சிஎஸ்கேட்டு 43 கோடியே 40 லட்சம் இருக்குல்ல. ஸோ அவங்க அஃபோர்ட் பண்ண முடியும். 15 கோடினா 20 கோடி கூட அஃபோர்ட் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா ஆல்மோஸ்ட் டீம் செட்டில்டு. இப்போ மிடில் ஆர்டரில் ஒரு பவர்ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவை. அவங்க ஆல்ரெடி 2 ஆல்ரவுண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதான் ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஜடேஜா ஸ்பின் ஆல்ரவுண்டர், சாம் கரன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை. அந்த இடத்துல 8 ஓவர் காண போயிடுச்சு. அஸ்யூமிங் 2 ஜடேஜா சாம் கரன் 4 ஓவர் போட்டாங்கன்னே வச்சுப்போமே. 8 ஓவர் இப்போ தேடணும் என்ன பண்ணணுன்னு. ரசலில் தூக்கி வைங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஏன்னா இப்போதைக்கு அவங்ககிட்ட சிவம் டூபாயும் ஜேமி ஓர்டன் மட்டும் தான் இருக்காங்க. ஹூ கேன் கான்ட்ரிபியூட் வித் தர் பேட் அண்ட் பால். சரி, இந்த 2 பேரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் டெஃபினெட்லி மிடில் ஆர்டர், ஃப்ளோட்டர், ஃபினிஷர் என்ன வேணால் வச்சுங்க ரிக்வயர்ட். அந்த இடத்துல அழகாக நீங்கள் ஃபிட்டப் பண்ணிடலாம் ஆண்ட்ரூ ரசலில்.
அண்ட் அவர் என்ன சார் இனிமேல் 37 வயசு ஆயிடுச்சே அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. சிஎஸ்கே இஸ் த ஒன்லி டீம் அவங்களுக்கு ஏஜை பற்றி கவலையே கிடையாது. த ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு நம்ம வாயால் சொல்லுவோம், ஆனால் அவங்க ப்ரூவ் பண்ணியே காட்டியிருக்காங்க. சில உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எம்எஸ் தோனியே இப்போ 44 வயசு ஆயிடுச்சு. இன்னொரு சீசன் கண்டிப்பாக விளையாடுவார் மோஸ்ட் ப்ராபப்லி. ஃபேப் டு பிளஸி 39-40 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தார் சிஎஸ்கேல. இம்ரான் தாயர் அவரும் 40 வயசு வரைக்கும் இங்கே தான் விளையாண்டார். ஷேன் வாட்சன் அவரும் 35+ வரைக்கும் இங்கே தான் விளையாடிருந்தார். ராய்டு, ஊத்தப்பா இவங்க எல்லாமே 35+ வரைக்கும் இங்கே விளையாடிட்டு ரிட்டையர் ஆனவங்க தானே. ஸோ இவர் 37 வயசு தானே ரசல். அது நம்ம ரசல் உலகத்தில் இருக்கிற எல்லா இதுவும் விளையாடுறாருங்க. ஃப்ரான்ச்சைசி லீகு பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தானே எடுக்கிறாங்க. ஸோ அவரை ஒன்றும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி உனக்கு 2 இன்னிங்ஸ் விளையாடு 2 நாள் பிச்சில் இருன்னு சொல்லலையே. 15-20 பால் விளையாண்டாலே போதும், டேமேஜை பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐடியல் சாய்ஸ். ஏற்கனவே இவங்ககிட்டே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர். உதாரணத்துக்கு ஆல்பி மோர்கர், ஃப்ளின்டாப் விளையாண்டார், ஷேன் வாட்சன், இவங்க எல்லாருமே ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் தான். அண்ட் ரசல் கரெக்டாக அதில் வந்து உட்காந்துருவார். இவ்வளோக்கும் 9 ஸ்லாட் இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட. அதில் 4 ஓவர்சீஸ் பிளேயரை கூட நீங்கள் எடுக்கலாம். 43 crore வேறு இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் கண்டிப்பாக இவங்க தே வில் கோ ஃபார் ஹிம். அண்ட் மேக்ஸ்வெலுக்கும் போவாங்க, அவரையும் எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசும் நிறைய இருக்குது, 4 ஸ்லாட் வேறு இருக்குது. எங்கெங்கே மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பிளேலையும் போடுவார். மேக்ஸ்வெல்லை கடந்த 2 சீசன் அவங்க ஆப்ஷனில் போனாங்க. கடைசியில் ஃபண்ட் இல்லாதனால தான் வேற ஒரு டீமுக்கு அவர் போயிட்டார். அதுவும் இல்லாமல் ஃப்ளெமிங்கும் மேக்ஸ்வெல்லாம் ஒன்றா பிக் பேஷில் வந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு விளையாடுறாங்க. அங்கேயும் அவர் தான் கோச்சு. நிறைய இடத்துல வர இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மேக்ஸ்வெல் என்னோட க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் த பில்லர், முக்கியமான காரணம் ஸ்டீவன் ஃப்ளெமிங் தான். என்னோட அக்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணது அவர் தான். எந்த இடத்துல அடிக்கணும், எங்கே அடிக்கக்கூடாது, எப்படி விளையாடணும், ஸ்விட்ச் ஹிட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு எல்லாத்தையுமே என்னை ஃபைன் டியூனிங் பண்ணது ஸ்டீவன் ஃப்ளெமிங்னு அவ்வளோ ஹை ரிகார்ட்ஸ் கொடுத்துருக்காரு எந்த இன்டர்வியூ எடுத்தாலும். அஃப்கோர்ஸ் அவர் கொஞ்சம் இன்ஜுரி போன திடீர்னு அவரே யூ வில் ஃபைண்ட் மெனி வேஸ் டு கெட் இன்ஜூர்ட். பிச்சுக்குள்ளே தான் இன்ஜுரி ஆகணும்னு இல்லை. அவர் கோல்ஃப் விளையாடும் போது கோல்ஃப் வண்டிலேருந்து விழுந்திருக்காரு. டீச்சர் கூட ஓடி பிடிச்சி விளையாடும் போது விழுந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேலையில் அவரே அவர் இன்ஜூர் பண்ணிப்பார். தவிர 2014 ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறமும் இருக்குது, பட் அந்த ஸ்டாண்டர்ட் அவரால் வர முடியல. ஒருவேளை இங்கே சிஎஸ்கே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அவருக்கு திரும்பி வரும். ஏன்னா தோனி நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவார். அதான் கைக்வாட் கேப்டனாக இருந்தாலும் தோனி விளையாண்டாரு, கீப்பரோட இன்புட்டும் பயங்கரமாக இருக்கும் இல்லையா. ஸோ அழகாக டியூன் பண்ணுவார். எல்லாருமே கேரியர் முடியும் போது இங்கே வந்து தானே முடிச்சுட்டு போகிறாங்க. இப்போ சொன்ன ராய்டு, ஊத்தப்பா, ஷேன் வாட்சன், ஃபேஃப் அப்படியே தப்பிச்சு இன்னொரு சீசன் ஆர்சிபி விளையாண்டாரு, டெல்லி கேபிட்டல்ஸுக்கு விளையாண்டாரு நினைக்கிறேன் போன சீசன். ஆஷிஷ் நேரா ஃபாஸ்ட் பவுலரே விளையாண்டார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் T20 டீமில் வேறு வந்தார். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு. இதெல்லாம் இங்கே தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்டில் கண்டுபிடிச்சது தான். அதுவும் இல்லாமல் இது இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது சிஎஸ்கேக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிம்பாரு பாஷாவில் ரஜினி, மாணிக் பாஷா. அது மாதிரி டேட்ஸ் ஆர்மி. அதனால் இவங்களுக்கு 37 வயசுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஐ திங்க் ரசல் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ்வெல் ஆல்சோ. அதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டேன், எந்த 4 ஆல்ரவுண்டரை ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் டார்கெட் பண்ணுறது இருக்குன்னு. பல பேர் ஒப்பீனியன் கொடுத்தீங்க. இன்னும் க்ரீன் இருக்கார் மார்க்கெட்டில், கேமரூன் க்ரீன், லியாம் லிவிங்ஸ்டன் என்றால். லியாம் லிவிங்ஸ்டன்லாம் கம்ப்ளீட்டாக 4 ஓவர்லாம் போட முடியாது. இவங்களாம் 4 ஓவர் கண்டிப்பாக போட முடியும். மேக்ஸ்வெல் ஆகட்டும், ரசல் டெஃபினெட்லி. அதுவும் சென்னை மாதிரி பிச்சுக்கு ஷார்ட் ரன் அப்பில் வந்து குட் லென்த்தில் ரைஸ் பண்ணி ஷோல்டர் பவர் போதும், பிச் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. ஷோல்டரில் அவர் பவுன்ஸ் பண்ணாலே பால் இங்கே அங்கேயும் மூவ் ஆகும். எனிவே இதுதான் என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த டீமுக்கு போவார், யார் பிட் பண்ணுவாங்க, சிஎஸ்கே வரலாமா வேணாமா? அந்த நம்பர் 6 ஸ்லாட் காலியாக இருக்குது, இன்னும் வேகன்சி அவைலபிள். அந்த இடத்துல அவரை பிட் பண்ணிடலாம். ரைட், என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். குறிப்பாக லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் இன்னும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.